சிறுகதைக்கு ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விஜயா பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்றாங்க. மனோஜ் எங்கன்னு கூப்பிட்டு மனோஜையும் பார்த்தீங்கன்னா ஹாலில் கூப்பிட்டு மனோஜை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, டேய் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்காக ஒரு பணக்கார பொண்ணை பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்த்துட்டியா அவனுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க பார்த்துருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம தான் பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் கிட்ட இது ரொம்பவே வசதியான பொண்ணுடா, பொண்ணு ரொம்பவே பணக்கார இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவிலாம் பார்த்தீங்கன்னா, ஏம்மா எப்போ பார்த்தாலும் பணக்கார பொண்ணுன்னு பார்க்குறீங்க, ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கம்மா, அவன் வாழ்க்கை அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் பார்த்தீங்கன்னா, யார் எப்படியாப்பட்ட பணக்கார பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவன் விஜயா பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டி மாதிரி கேவலமான குடும்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் எதுக்கு நீ மீனாவை மட்டம் தட்டிகிட்டே இருக்க, எல்லா விஷயத்துலையும் மீனா குடும்பத்தையும் இழுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவியும் பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. எதுக்குமா இப்போ நீங்கள் மனோஜோட விஷயத்த பேச வந்தால் அதை மட்டும் பேச வேண்டியதானே, எதுக்கு மீனா நீ இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, நானும் நீங்கள் எது பேசினாலும் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. இப்போ என்ன நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பித்தது நீ தான், நீ தப்பாக பேசுனதுக்காக தான் நாங்கள் திருப்பி உங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயத்த மறக்காத, வீடு வாசல் இல்லாத போது நம்மளுக்கு இருக்கிறதுக்கு அடைக்கலம் கொடுத்தது மீனாவோட அம்மா தான், அதை மறந்துடாத, எப்போவும் நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லவா வேணாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க உங்களை யாரும் சொல்லாமல் இருக்க வேணாம்னு சொன்னால், மீனா விஷயத்தை இழுக்காதீங்க எதுக்கு எடுத்தாலும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேய் நான் உனக்கு ஒரு நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்துருக்கேன்டா, அதான் அந்த பொண்ணு இங்கே இல்லை மலேசியாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மலேசியாவா அப்படின்ற மாதிரி. உடனே அண்ணாமலை ஸ்ருதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலேசியாவா திரும்பவுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த பார்லர்காரி மாதிரி பொய் சொல்லிட்டு ஏமாற்ற மாட்டாங்க, இது நான் நல்லா விசாரிச்சிட்டேன்டா, பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, மலேசியாவில் இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரவி பார்த்தீங்கன்னா, ஏம்மா நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, அவனுக்கு ஒரு நல்ல படித்த பொண்ணாக எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தான் பாருங்களேம்மா, பணக்கார பொண்ணுன்னே ஏமா நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் நீங்களா கம்னிருங்கடா, எனக்கு தெரியும் அவன் வாழ்க்கையை பற்றி உங்கள் யாருக்கும் அக்கறை இல்லை, எனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ரவி பார்த்தீங்கன்னா, டேய் நீயாடா கல்யாணம் வேணான்னு சொல்கிற, நீ தாண்டா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த, இப்போ என்னடா வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலையுமே பார்த்தீங்கன்னா, அவன் தான் வேணான்னு சொல்கிறால, நீ எதுக்கு விஜய் இப்படி துடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ தாண்டா பொண்ணு பார்க்கணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன், இப்போ என்னடா வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாதும்மா, எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, என்ன கமிட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் இல்லைப்பா உங்களுக்கு சொன்னால் புரியாதுப்பா, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நான் என்ன சும்மாவா இருக்கேன், எனக்கு ஷோரூம் இருக்குது, அதில் மீட்டிங் இருக்குது, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, ஏன் சக்திவேல் உங்களுடைய அந்த நியூ மேரேஜ் ரெஜிஸ்ட்ரி இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா, என்னடா நீ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் இல்லைன்றாரு. அப்போ என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, இங்கே வாடா வந்து என் பக்கத்தில் உட்காரு, அப்படி என்னதான் உனக்கு கமிட்மெண்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பா உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, என்னடா எது சொன்னாலும் புரியாதுன்ற, நீ சொல்லி எங்களுக்கு அதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது, ஷோரூமில் கொஞ்சம் எனக்கு டெவலப் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாரு. விஜயா பார்த்தீங்கன்னா இதையோ யோசிச்சிட்டே இருக்காங்க. என்ன இவன் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறான், அவன் தானே பொண்ணை பார்க்கணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ இப்படி சொல்கிறானே சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட, இவன் போக்கே சரியில்லை, இவன் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறான், அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அவன் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க.